ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ இது ரிலேட்டடாக நவம்பர் 2 அன்னைக்கு டிஎம்கே எல்லா பார்ட்டிஸையுமே கூப்பிட்டு ஒரு மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலேருந்து டிவிகே சைட்லேருந்து விஜய் அண்ணாவுக்குமே அந்த இன்விடேஷன் போயிருக்கு. பட் விஜய் அண்ணா அதை மறுத்துட்டாரு தான் சொல்கிறாங்க. அந்த மீட்டுக்கு போகல. என்ன காரணம்னா, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டைவர்ஷன் மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லா பார்ட்டிஸும் அங்கே மீட் பண்ண போகிறாங்க, டைவர்ஷன் தான். அண்ட் இதுக்கான சரியான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணல. நீங்கள் எப்படி பக்கத்து ஸ்டேட் உள்ள கேரளாவை பாருங்கள், இதுக்கு என்ன வேணுமோ அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சில கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ வரப்போகுது. தமிழ்நாட்டில் 6.5 கோடி மக்களோட ஓட்டு எப்படி நீங்கள் ஒரு மாதத்துலேயே அந்த டேட்டாவை எடுத்தீங்க? அதே மாதிரி இது உண்மையிலே இன்னும் விஜிலண்ட்டாக பயங்கரமாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா இந்த எஸ்ஐஆர்ன்றது டூப்ளிகேட் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கானது தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பயங்கர நெருக்கடி கொஸ்டின்ஸ்லாம் டிஎம்கேக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு இன்றைக்கி. ஸோ பார்ப்போம் இதுக்கு என்ன பதிலடி கொடுக்குறாங்க அவங்க சைட்லேருந்து. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சு